கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அமெரிக்காவில் ஜனவரி 1ஆம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதல் தற்போது உலக அளவில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இந்த சமயத்தில் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட 2 பதிவு உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா ஜனவரி 20ஆம் தேதி நான் பதவியேற்ற உடனே இது எல்லாவற்றுக்கும் நான் ஒரு முடிவு கட்ட போறேன் அப்படின்னு பகிரங்கமா அவர் அறிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல அவர் போட்ட பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டுக்கு உள்ள இருக்கிற குற்றவாளிகளை விட வெளியிலேருந்து வந்த குற்றவாளிகள் தான் மிகவும் மோசமா இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எல்லாருமே இது ஒரு போலியான செய்தி, இவர் தவறான கருத்தை பேசுறாரு அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு நான் சொன்னது உண்மை என்பது தெரிஞ்சிருக்கும். குறிப்பா அமெரிக்காவில் இதுவரை யாருமே கண்டிராத அளவுக்கு குற்றச் செயல்கள் பெருகிட்டே வருது. தற்போது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்களோட தான் என்னோட மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, This is an act of pure evil. அதாவது இது ஒரு சாத்தானின் செயல் என்று மிக காட்டமான ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. அப்புறம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக இன்னொரு பதிவையும் அவர் பதிவிடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நம் நாட்டில் நடந்த இந்த சம்பவம் ஒரு பேரழிவாக பார்க்கப்படுது. அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, தற்போது இருக்கிற ஆட்சி முறைகள், தற்போது இருக்கிற தலைமை எல்லாம் செயலிழந்து காணப்படுது. ஆட்சியில இருக்கிற யாருமே தங்களோட வேலையை ஒழுங்கா செய்யல. குறிப்பா முக்கிய பொறுப்பில் இருக்கிற அனைவரும் ஊழல்வாதிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் காணப்படுகிறாங்க. அவங்க கண்முழிச்சிருக்கிற நேரம் ஃபுல்லாவே நாட்டுல என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்காம அரசியல் எதிரியா இருக்கிற என்னையே அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம நாட்டுல இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்ததுக்கு இவங்க எல்லாருமே வெட்கப்படணும். தற்போது இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு கொண்டு வரணும்னா ஒரு வலிமையான தலைமையால் மட்டும்தான் இதற்கான தீர்வை கொண்டு வர முடியும். ஜனவரி 20ஆம் தேதி நான் பதவி ஏற்கிறேன். அதுக்கப்புறமாக அமெரிக்காவை திரும்பவும் சிறந்த ஒரு தேசமாக மாற்றுவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற பிறகு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த போறாருங்கிறது தான் தற்போது உலக அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட இந்த 2 பதிவுகளுக்கும் உலக அளவில் இருந்து அவருக்கான ஆதரவுகள் பெருகிட்டே வருது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.